டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீடியோ என்ன பார்க்குறோம், லாஸ்ட்டாக இருந்த குரூப் 4 கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு வரோம். அதில் வந்து ஹிஸ்ட்ரியை பார்க்க போகிறோம். ஸோ ஹிஸ்ட்ரி பொறுத்தவரையிலும் இதில் எல்லாமே நான் படிப்பேன், வாட்ஸ்அப் படிப்பேன். இதில் ஒரு ஸ்டோரி மாதிரி கொடுத்துட்டு ஃபுல்லாகவே கேட்டேன். அது என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக தெளிவாக படிக்கணும். ஃபஸ்ட்டு அதுதான் என்ன கேட்குறாங்கன்னா, கீழ்கண்ட கூற்றுக்கள் தவறான கூற்றை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன்னா கீழ்கண்ட கூற்றில் தவறான கூற்று தான் கேட்குறாங்க, சரியானதில்லை. அதை நம்ம நல்லா கேள்வி படித்து புரிஞ்சிக்கணும். கீழ்கண்ட கூற்று தவறான கூற்றை கண்டுபிடிக்க ஃபஸ்ட்டு வந்துன்னா, சிவாஜியின் பாதுகாவலர் தாதாஜி கொண்ட தேவ். ஸோ இது வந்து சரிங்களா, அதனால சரி. சிவாஜி ராஜ்கோட்டையில் முடிசூட்டி கொண்டார், தவறு. ஏன்னா வந்து சிவாஜி ராஜ்கோட்டையில் முடிசூட்டி கொண்டார், தவறு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இது தவறு. நெக்ஸ்ட் வந்து சிவாஜி படை வீரர்களுக்கு சூரத்தை 1664 தான் கைப்பற்றாங்க, 65 கொடுத்துட்டாங்க. ஸோ இதுவும் தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 1974 சத்ரபதி என பெயர் சூட்டி கொண்டார். ஸோ இதுவும் தவறு. ஸோ அப்போ என்ன தவறு, எத்தனை கரெக்ட், எவ்வளோ கரெக்டுனா உங்களுக்கு 1 மட்டும்தான் சரி. அவன் என்ன கேட்குறான், தவறான கூட்டுருக்காங்க. அப்போது 2, 3, 4 தான் வந்து தவறான கூற்று. அப்போ 2, 3, 4 கரெக்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அவன் என்ன கேள்வி கேட்குறானோ அந்த கேள்வி நல்லா படித்து நம்ம கொஸ்டின் புரிஞ்சுக்கணும், அதுக்காக ஆன்சர் பண்ணணும். அடுத்த கேள்வி போகலாம். அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, சரியான கூற்றை கண்டறிக அப்படி சொல்கிறான். சரியான கூற்று என்ன சொல்கிறாங்கன்னா, பாரதியின் இந்தியா வார இதழ் மிதவாதி தேசிய குரலாக திகழ்ந்தது. ஏன்னா பாரதிதாசன் வந்து இப்போ பாரதியின் இந்தியா வார இதழ் மிதவாத தேசியவாதத்துக்கு குரலாக திகழ்ந்தது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1907 சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் பாரதி கலந்து கொண்டார். அடுத்தது சக்கரவர்த்தி சுதேசி மித்திரன் போன்ற பத்திரிகைகளில் பாரதி பணியாற்றினார். அடுத்தது இந்த இந்து பத்திரிகையை வெளியிட்டவர் ஜி சுப்பிரமணிய ஐயர். ஸோ அது கொடுத்துருக்காங்க. இந்த 4 கூற்றில் கீழ்கண்டவற்றில் எவை சரியான கூற்று. அப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தெரியும், மிதவாதி ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து தவறானது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2, 3 வந்து பார்த்திங்கன்னா கரெக்டு. அப்போது 1907 பாரதி கலந்து கொண்டார், கரெக்டு. சக்கரவர்த்தி நிலை வந்து பார்த்தீங்கன்னா பாரதி பணியாற்றினார். இந்து பத்திரிகையின் வெளியிட்டவர் ஜி சுப்பிரமணியன், கரெக்ட். அப்போது 2, 3, 4 வந்து கரெக்ட். ஆப்ஷன் டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்ட். அவன் என்ன கேள்வி கேட்குறான்னா சரியான கூற்றை தான் வந்து கேட்குறான். ஸோ இது போல் நம்ம கேள்வி படித்து நல்லா ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சிக்கணும். அடுத்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துக்கிறான். சரியான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரியான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுனா இப்போது என்னென்ன கூற்றுன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அது என்னென்னா 1, 2 மற்றும் 3 தான் சரி. அப்போ பாளையக்கார முறை காக்கத்திய போரின் நடைமுறையில் இருந்தது, சரி ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கான் சாஹிப்பின் இறப்புக்கு பின் புலிதேவர் நெற்கட்டு செவல் பகுதியை அதாவது 1764 மீண்டும் கைப்பற்றினார். 3வது கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் யூசப் கான் துரோகி என குற்றம் சாட்டப்பட்டு 1764 தூக்கிலிடப்பட்டார். அடுத்தது ஒண்டிவீரன் கட்டபொம்மன் படைப்பிரிவுகளில் ஒன்றை தலைமையேற்று வழிநடத்தினார். ஸோ இது 4 கூற்று கொடுத்துருக்க. 4 கூற்றில் என்னென்னா சரியான கூற்றை தேர்ந்தெடுத்துக்க. அப்போது 2, 1, 3 தான் கரெக்டு. அப்போ என்ன ஆப்ஷன் இருக்குது நம்மளுக்கு சரியான கூற்று 2, 1, 2 மற்றும் 3 தான் வந்து சரி. அப்போ 4வது வந்து பார்த்திங்கன்னா தவறு. ஸோ இதெல்லாம் வந்து எங்கள் ஸ்கூல் புக்கில் வந்து புது புக்கில் உங்களுக்கு இருக்குது. ஸோ ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக நம்ம ஃபுல்லாக படிச்சுக்கணும். படிக்கும்போது எப்படிலாம் கேள்வி கேட்குறாங்கன்னு பாருங்கள். இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படித்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வாட்டி ஷார்ட்மெண்ட் படிப்போம். ஸோ அப்படி படிக்கக்கூடாது. ஒரு ஸ்டோரி மாதிரி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் படிச்சுட்டு அதுக்கு தான் சொல்கிறது, நம்ம கடைசியாக இருந்தால் ஒரு 3 கொஸ்டின் பேப்பர் 4 கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக நீங்கள் ரிவிஷன் பண்ணினாலே கண்டிப்பாக உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் கேள்வியில் எப்படி கேட்குறாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கொஸ்டின் பேப்பர் வந்து எப்படி வேணாலும் கேட்கலாம். இந்த மெத்தடில் கொஸ்டின் கேட்டால் நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக படித்து இது மாதிரி இந்த மெத்தடில் படிங்க. எப்படி வேணாலும் கேட்கலாம். சரியான கூற்று கேட்கலாம், தவறான கூற்றுக்கலாம், கீழ்கண்டவற்றில் எவை இணை, சரியானது, எப்படி வேணாலும் மாற்றி எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி கேட்டாலுமே நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி நம்ம படிக்கணும். படிக்கிறத தெளிவாக படிங்க. இதுக்கப்புறமேட்டு நாள் எல்லாமே வந்து ஃபுல்லாக தெளிவாக படிங்க, ரிவிஷன் பண்ணுங்கள். எல்லாமே செக் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.